ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அட்மிஷன் எல்லாம் போட்டு காலேஜ் எல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஃபைனல் இயர்ல கூட அவங்களுடைய சீட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த மெடிக்கல் அட்மிஷனுக்கு மட்டும் இல்ல, இதற்கு முன்பதாகவே கார்டியன்ஷிப்ல அவங்க இருந்திருக்கணும், டாக்குமெண்டல் எவிடன்ஸும் கேட்பாங்க. இதை நம்ம வந்து எப்பவுமே மாணவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். எனி டைம் MCC will verify. They have the right to verify all the documents that you submit. MCC NRI கோட்டாக்கு ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் NRI ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிள், யாரெல்லாம் நாட் எலிஜிபிள், அப்படி ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும், இது எல்லாத்தையும் தெளிவாக ஒரு அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா NRI கோட்டானா என்ன, NRI கோட்டாக்கு யார் தான் ஆக்சுவலா அப்ளை பண்ணணும், NRI ஸ்பான்சர்ஷிப்னா என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸை which is related to the NRI counseling, ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுக்கும் எதெல்லாம் காமனாக அப்ளிகபிள் ஆகுமோ அது எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது NRI கோட்டால சீட் எடுக்கலாம், PSGல, KMCHல, டாப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல அண்ட் ஒரு சில டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல சீட் எடுத்துடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் MCC ஒரு நியூ ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த அகாடமிக் இருக்கு, 2026-27 அகாடமிக் இருக்கு. My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. So first நம்ம பார்க்க போறது என்னன்னா MCC னுடைய அஃபிஷியல் ரூல். இது நேற்றைக்கு, அதாவது 27ஆம் தேதி நைட்டு அரௌண்ட் ஒரு 11 o'clock போல இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துச்சுங்க. இதுல என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, candidates who claim to NRI or OCI or want to get their nationality converted from Indian to NRI, இந்தியன் நேஷனாலிட்டியிலேருந்து NRI நேஷனாலிட்டியா கன்வெர்ட் பண்ண விரும்புறவங்க அல்லது ஸ்பான்சர்ஷிப்ல வர விரும்புறவங்க இவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டிபிகேஷன் தான் இது. வந்து ஒரு 2 பேஜ். இந்த PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். இதுல சில சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் சில மாற்றங்களை இந்த ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் தான் இதுதான் அந்த ஆர்டர். ஓகேங்களா, இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 1,30,000க்கும் அதிகமான மாணவர்கள் பெற்றோர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம். இப்போ NRIன்னா ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அல்லது அம்மா, ஒரு ஸ்டூடெண்டோடைய ஃபாதரோ அல்லது மதரோ NRI ஸ்டேட்டஸ்ல அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தே ஆர் கால் டு பி an NRI. ஓகேங்களா, அவங்களுடைய நேஷனாலிட்டி கன்வெர்ட் பண்ணல, இந்தியன் விசாலேயே இந்தியன் பாஸ்போர்ட்லேயே அங்கே போய் ஒர்க்கிங் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க்கிங் விசால ஒர்க் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க NRI அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் எடுத்துக்கலாம். NRI candidates வந்து NRIக்கும் எலிஜிபிள். அண்ட் இஃப் தே டோன்ட் வாண்ட் டு கிளைம் NRI நேஷனாலிட்டி, இந்தியன் நேஷனாலிட்டி இருக்கிறதுனால தமிழ்நாடு நேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட் எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க NRI போறதாக இருந்தா இதான் எலிஜிபிலிட்டி. இப்போ பாருங்க, இதுல வந்து ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் ஃபாதர், ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆஃப் மதர், ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் ஃபாதர், ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் மதர், ஃபர்ஸ்ட் டிகிரி பெட்டர்னல் அண்ட் மட்டர்னல் கசின்ஸ், இவங்க எல்லாம் தான் NRIக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன், சரிங்களா. இப்போ இந்த பர்சன்ஸ் வந்து NRIயா இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. சர்ச் பர்சன் ஷுட் ஆர்டினர்லி பி ரிசைடிங் இன் அப்ராட். சர்ச் பர்சன் ஷுட் ஹேவ் லுக்ட் ஆஃப்டர் சச் ஸ்டூடெண்ட்ஸ் as the guardian of the student. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கிற சேஞ்ச். இது வந்து NRIயா இருக்கு, எல்லாருமே NRIயா தான் இருப்பாங்க, இருக்கிறவங்க தான் ஸ்பான்சர் பண்ண போறாங்க. ஆனா அவங்க இந்த மாணவர்களுக்கு இந்த மெடிக்கல் அட்மிஷனுக்கு மட்டும் இல்ல, இதற்கு முன்பதாகவே கார்டியன்ஷிப்ல அவங்க இருந்திருக்கணும். தே ஷுட் ஹவ் ஆக்டட் அஸ் அ கார்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, தே ஷுட் ஹவ் சச் கேண்டிடேட் ஆஸ் த கார்டியன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் டு தட் எஃபெக்ட் must have been produced before the committee by such persons. இதற்கு டாக்குமெண்டல் எவிடன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. That should be affidavit with aforesaid fact. இதெல்லாம் இந்த ஃபேக்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு அஃபிடவிட்டும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அஃபிடவிட் ரெடி பண்ணிடலாம். ஆனால் இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பரா கவனத்தில் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா, தே மஸ்ட் பி an NRI. ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க NRIயா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த ஸ்பான்சர் எங்க இருக்கணும்னா, தே ஷுட் லிவ் இன் அப்ராட், தே ஒர்க் அப்ராட் ஆர் பெர்மனன்ட்லி ஸ்டே இன் அப்ராட். அப்ராட்ல வேலை செய்யறவங்களா பெர்மனண்டாவோ அல்லது டெம்பரரியாவோ
அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸா இருக்கலாம் அல்லது ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். இப்போ தே ஷுட் ஹேவ், அவங்க கிட்ட என்னென்ன இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் இருக்கணும், இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கணும், விசா இருக்கணும், ரெசிடென்ஸ் ப்ரூஃப் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் ஆஃப் அப்ராட்ல வேலை செய்வதற்கான எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் த என்ஆர்ஐ கேட்டகரி, அதாவது ஸ்பான்சர் பண்றதுக்கு அவங்க எலிஜிபிள். அடுத்த செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, மஸ்ட் ஆர்டினரி ரிசைட் இன் அப்ராட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க உண்மையாவே அங்கதான் இருக்கணும். சும்மா டெம்பரரியா போயிட்டு வந்துட்டு இந்த டூரிஸ்ட் விசால சில பேர் வேலை செய்வாங்க. அவங்க வந்து என்ஆர்ஐயா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆஸ் பர் இந்தியன் லா படி அவங்களால ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன் என்னன்னா, மஸ்ட் ஹேவ் ஆக்டட் அஸ் கார்டியன். இந்த சேஞ்ச் தான் இந்த வருஷம் வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு மாற்றமா நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்பதாக வரைக்கும் இந்த பாயிண்ட பத்தி எம்சிசி இது வரைக்கும் பேசினதே கிடையாது. பட் இப்போ இந்த வருஷத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிஷியலாவே நீட் ரிசல்ட்ஸ்க்குலாம் முன்னாடியே, ஏன்னா லாஸ்ட் இயர் என்ஆர்ஐனால பெரிய டிலே ஆச்சு கவுன்சிலிங்ல. ஸோ அதனால இந்த வருஷம் அதை முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அன் அப்ரிஷியபிள் மூவ் பை எம்சிசி. மஸ்ட் ஹேவ் ஆக்டட் அஸ் கார்டியன், அதாவது இவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து யாருக்கு ஸ்பான்சர் பண்ண போறாங்களோ அந்த ஸ்பான்சரர் they should have financially supported the candidate before, இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு, அதாவது எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு மட்டும் இல்ல, அவங்க ஸ்கூல் லைஃப்ல அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலி சப்போர்ட் த ஸ்டூடெண்ட், கேர் ஃபார் த ஸ்டூடெண்ட், ஆக்டட் லைக் எ கார்டியன். இந்த 3 வந்து கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதற்கு சில டாக்குமெண்டல் எவிடன்ஸும் கேட்பாங்க. என்னென்ன எவிடன்ஸ்? மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ஃபீஸுக்கு, அல்லது இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா, சப்போர்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதனுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்து அஃபிடவிட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்க கார்டியன் சொன்னீங்கன்னா கார்டியன்ஷிப்புக்குரிய ப்ரூஃப் ஆஸ் பர் த டாக்குமெண்டல் எவிடென்ட் அது வேணும். ஓகேங்களா. அடுத்து ஸ்பான்சர் லெட்டர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கும். அதாவது அஃபிடவிட் அண்ட் ஸ்பான்சர் லெட்டர் வந்து நம்ம கவுன்சிலிங் டைம்ல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பட் இந்த கார்டியன்ஷிப் ப்ரூஃபும் அண்ட் இந்த மணி டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஸ்கூல் ஃபீ பேமெண்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண அந்த ஃபினான்ஷியல் எவிடன்ஸை கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி கேட்போன்னு சொல்லி அவங்க எம்சிசி இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 4th கண்டிஷன் அப்படிங்கிறது அஃபிடவிட் ரிக்வயர்மெண்ட். அஃபிடவிட் அப்படிங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப், என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ், கார்டியன்ஷிப், சப்போர்ட் ப்ரொவைடட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இந்த ஸ்பான்சரரும் இந்த கேண்டிடேட்டு இவங்க எல்லாம் இந்த ரிலேட்டிவா இருக்காங்க, இதை மாதிரி மென்ஷன் பண்ணி அவங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் அஃபிடவிட் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் விச் இஸ் அ வேலிட் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா வந்து துபாயில் ஒர்க் பண்றாங்க அல்லது அப்பா துபாயில் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 100% எலிஜிபிள் ஃபார் உங்களுடைய என்ஆர்ஐ கோட்டாக்கு எலிஜிபிள். பேரண்ட்ஸே இருக்காங்க, அம்மாவோ அப்பாவோ என்ஆர்ஐயா இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த விதமான ஃபினான்ஷியல் ப்ரூஃபோ எதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய பேர்டனா இருக்காது. நீங்க டைரக்டா ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் அண்டர் என்ஆர்ஐ கோட்டா. இந்த ரிலேட்டிவ் ஸ்பான்சர் பண்றாங்கல்ல, அதுக்கு தான் டாக்குமெண்டல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது தேவை. அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் விச் இஸ் a valid example, students maternal uncle lives in USA and has been financially supporting the studies for years. இப்போ அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணனோ அல்லது தங்கச்சியோ தம்பியோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ராட்ல இருக்காங்க, ஏதோ ஒரு கண்ட்ரியில இருக்காங்க. இவங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதற்கு முன்பதாகவே அவங்க ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள். சிம்பிள், அம்மா அப்பா ஸ்பான்சர் பண்ணலாம். அடுத்து அம்மாவோட கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ், அப்பாவோட கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ் ஸ்பான்சர் பண்ணலாம். மூன்றாவது அம்மா அப்பா 2 பேருடைய தாத்தா பாட்டிங்க, அம்மா அப்பா. ஓகேங்களா. உங்களுடைய அம்மா வழி தாத்தா பாட்டியும் அப்பா வழி தாத்தா பாட்டியும் ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நார்ம்ஸ். ஓகே. அவங்க இப்போ இந்த மாதிரி கேட்டகரி ரிலேட்டிவ் ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் ரிலேட்டிவ்ஸா மட்டும் இல்லாம ஃபினான்ஷியலா இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணிருக்காங்களாங்கிறத என்ஷோர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துல இருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இது தேவை கிடையாது. அண்ட் லைக்லி எலிஜிபிள் இஃப் ப்ரூஃப் இஸ் அவைலபிள். இந்த இது வேலிட் ஒன்லி இஃப் த டாக்குமெண்டல் எவிடன்ஸ் ஆர் அவைலபிள். ப்ரூஃப் எல்லாம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிளா இருக்கும். செக் பண்ணுவாங்க, கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அடுத்ததா 3வது எக்ஸாம்பிள் விச் இஸ் அ ரிஸ்கி எக்ஸாம்பிள், ரிஸ்கி கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து காட்டுறேன். டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இன் கனடா சடன்லி அக்ரீஸ் டு ஸ்பான்சர் டியூரிங் கவுன்சிலிங். இப்போ வந்து ரொம்ப நாளா எந்த கான்டாக்டும் இல்லாமல், அல்லது மேபி கான்டாக்ட்லாம் இருந்திருக்கும், பட் ஃபினான்ஷியலா எந்த கான்டாக்டும் இல்லாம இப்போ எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ரிஸ்கின்னு சொல்றோம். ஏன் ரிஸ்கின்னு சொல்றோம் அப்படின்னா இதற்கு முன்பதாக இந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்க்கும் நமக்கும் எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸும் இருந்திருக்காது, ஃபினான்ஷியல் கான்டாக்ட்ஸும் இருந்திருக்காது. நீங்க ரிலேட்டிவ்ஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஃபினான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கா, உங்களுடைய கார்டியனா அவர் ஆக்டா இருக்காரா, இதெல்லாம் எம்சிசினுடைய நியூ ரூல். ஸோ அதை வந்து செக் பண்ணுவாங்க. எம்சிசி மே ரிஜெக்ட்
இஃப் ப்ரூஃப் இஸ் நாட் அவைலபிள், ஃபினான்ஷியல் எவிடன்ஸ் வந்து இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். அடுத்து ஃபோர்த் எக்ஸாம்பிள் விச் இஸ் வெரி ரிஸ்கி. இதை நம்ம வந்து எப்போவுமே மாணவர்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். இதை நீங்கள் செய்தீங்கன்னா 100% சீட்டு கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. என்ன எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஏஜென்ட் உங்ககிட்ட வந்து என்ஆர்ஐ எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவாரு, நீங்க என்ஆர்ஐயா சீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 100% ரிஸ்க். உங்க சீட் வந்து நீங்க கட்டின பணம், கேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலாம் பின்னாடி. அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏஜென்ட் அரேஞ்சஸ் அன்னோன் என்ஆர்ஐ ஸ்பான்சர் ஒன்லி ஃபார் த அட்மிஷன். கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவாங்க எம்சிசி. இதற்கு முன்பதாக நிறைய பேரை வெரிஃபை பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க, சீட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அட்மிஷன்லாம் போட்டு காலேஜெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஃபைனல் இயர்ல கூட அவங்களுடைய சீட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அட் எனி டைம் எம்சிசி வில் வெரிஃபை. தே ஹேவ் த ரைட் டு வெரிஃபை ஆல் த டாக்குமெண்ட்ஸ் தட் யூ சப்மிட். எம்பசிலேருந்து டாக்குமெண்ட் வாங்கணும். எம்பசி டாக்குமெண்ட்டை நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விச் இஸ் அ வெரி பிக் அஃபென்ஸ். ஸோ அதனால மாணவர்கள், பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறை தயவு செய்து செய்திடாதீங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ இந்த வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் த கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் என்ஆர்ஐ கோட்டா சீட்ஸ் வில் ஹேவ் டு abide or adhere with the above mentioned eligibility criteria for participation in counseling as NRI candidate. ஓகேங்களா? NRI கேண்டிடேட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும், ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். It is further informed to NEET aspirants for the academic year 2026 that MCC competent authority will seek evidential proof or legal documents from the candidates as in point 3. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த ஃபினான்ஷியல் எவிடன்ஸ் கார்டியனை ஆக்ட் பண்ணிருக்காரா அதுக்குரிய உங்களுக்கு டாக்குமெண்ட்டை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டியூரிங் கவுன்சிலிங் டெமான்ஸ்ட்ரேட்டிங் தட் த ஸ்பான்சர் இஸ் ஆக்சுவலி போனஃபைட் லீகல் கார்டியன் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் பர் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட். இது 1890 வந்து கார்டியன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து பெற்றோர்கள் தவிர மற்ற ரிலேட்டிவ்ஸ் யாராவது குழந்தைகளை வந்து ஸ்பான்சர் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க கார்டியனை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த எவிடன்ஸை கேட்போம்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எம்சிசி வில் டேக் இட் அஸ் அ சீரியஸ் அக்கௌண்ட். ஸோ அதனால உங்களுடைய என்ஆர்ஐயா நீங்கள் போட போறீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் தவறில்லாமல் உங்களுடைய ப்ராசஸை இது பண்ணிக்கோங்க. ஒருவேளை என்ஆர்ஐ ரிலேட்டடா நான் என்ஆர்ஐ கோட்டால தான் சீட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடா நிறைய சந்தேகங்கள் இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய நீட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ஆர்ஐனா என்ஆர்ஐ மட்டும்தான் போட முடியுமா, அவங்க இந்தியன் நேஷனாலிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, ஓசிஐக்கு என்னென்ன கேண்டிடேட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், அண்ட் ஓசிஐ கண்டிஷன்ஸ் என்ன, ஏதாவது கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்கா, பிரைவேட் காலேஜஸ்னா எந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், கவுன்சிலிங் ப்ராசஸ் A to Z எல்லாத்தையுமே என்ஆர்ஐ அண்ட் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம டீமே எல்லா ப்ராசஸையும் அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு அதை நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது கவுன்சிலிங் ஆரம்பிச்சு, அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் ஆரம்பிச்சு நீங்கள் கல்லூரியில் போய் சேர்ந்து உங்களுடைய ரீஃபண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து சேர வரைக்கும் A to Z இருக்கிற எல்லா ப்ராசஸையும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. என்னுடைய பர்சனல் நம்பரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அட் எனி டைம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என் கூட பர்சனலாக பேசி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீசஸ் தேவைப்படக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் தாராளமாக அந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் நீட் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஒருவேளை நான் வந்து பிரைவேட் காலேஜஸ் தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது என்ஆர்ஐ அப்படின்னா என்ஆர்ஐக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணா எனக்கு சீட்டு கிடைக்குமா, அப்படி பண்றதாக இருந்தால் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம், எல்லாமே லீகலா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுடைய சீட்டுங்கிறது 100% சேஃபாக இருக்கும். ஸோ இல்லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அல்லது தேவையில்லாத வழிமுறைகள், தவறான வழிமுறைகளை பின்பற்றி தேவையில்லாமல் உங்கள் சீட்டையும் பணத்தையும் நேரத்தையும் இழந்து போகாதீங்க. இதை இந்த நேரத்தில் மாணவர்கள், பெற்றோர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அண்ட் அன்பான ஒரு கோரிக்கையாகவும் இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வருகிற ரீநீட் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும், அவங்களுக்கெல்லாம் நல்ல இடங்களில் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி ரிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.